வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால போன வருஷம் வெளியான ஒரும் பெட்டவன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ஆக்சுவலா திருஷ்யம் படம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இது ஃபேமிலி டிராமா மாதிரி முதல்ல டிராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃப்ல தான் த்ரில்லிங் படமா மாறும். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே சம்பந்தமே இல்லாத 2-3 கிளிப்பிங்ஸை மாத்தி மாத்தி நமக்கு காட்டுறாங்க. பாப்பன் ஒருத்தர் பாம் எல்லாம் ஒரு வீட்டுல செட் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி ஜீப்ல 2 பேர் டிராவல் பண்றதை நமக்கு காட்டுறாங்க. நைட்டு நேரம் எங்க போயிட்டு இருக்காங்கன்னு தெளிவா தெரியல. அப்படியே கட் பண்ணி கேளுன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இந்த கேளுவை பொறுத்த வரைக்கும் கன்னெல்லாம் ரெடி பண்ணுவார் போல. இப்ப கன்னெல்லாம் இவர் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அதாவது பட்டை தீட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு இடம் தான் இவர் வச்சிருக்காரு. இவர் பட்டெல்லாம் தீட்டிட்டு இருக்கும் போது ஜீப்ல வந்த 2 பேர் இந்த இடத்துக்கு தான் வராங்க. என்ன பொருள் ரெடியா, எங்களுக்கு வேணும்ன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்தாங்க காசுன்ற மாதிரி கட்டுக்கட்டா நிறைய காசு வைக்கிறாங்க. ஆனா இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு கட்டை மட்டும் எடுத்துக்கிறாரு. இது எனக்கு போதும்ன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுக்காக ஒரு பெரிய கன்னு தான் ரெடி பண்ணி வச்சிருக்காரு போல. இந்தாங்க உங்களுக்கான கன்னுன்ற மாதிரி தராரு. இவங்களுமே இங்க இருந்து வாங்கிட்டு கிளம்பிடுறாங்க. அதே சமயம் வேற ஒரு கன்னை இவர் ரெடி பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப கட் பண்ணி நமக்கு பாப்பனை காட்டுறாங்க. இதுதான் பாப்பனா இருப்பாரு. இப்ப பாப்பனையும் கேளுன்ற நபரையும் ஒரே ஃப்ரேம்ல காட்டுறாங்க. இங்கதான் படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்பதான் ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ஒரு அம்மா பொண்ணை காட்டுறாங்க. அம்மா பேரு சாந்தி, பொண்ணு பேரு மீரா அப்படின்றது. மீரா தினமும் காலையில ஜாக்கிங் போவா. இன்னைக்கு டயர்டா இருக்கு வேணான்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் அப்பாவும் இந்த இடத்துக்கு வராரு. அம்மா இருக்காங்கல்ல, கண்டிப்பா இவளை கூட்டு போனோம், 2 பேருமே ஏமாத்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. மீரா வா போலான்ற மாதிரி அப்பா கூப்பிடுறாரு. டயர்டா இருக்குப்பா படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மீரா சொல்லிட்டு இருக்கா. உன்னை கூட்டிட்டு போலன்னா அம்மா ஒரு வழி பண்ணிடுவா, வா போலான்ற மாதிரி அப்பா இருக்காருல, கழுத்துல பொண்ணை தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. பொண்ணும் ஜாலியா வந்துட்டு இருக்கா. அப்பாக்கு ஒரு ஸ்டேஜ்ல டயர்ட் ஆயிருது. நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ கொஞ்சமாவது ஓடிட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பொண்ணுமே ஜாலியா சுத்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இப்ப குப்பெல்லாம் கீழே இருக்கு பாத்தீங்களா, அந்த குப்பை தொட்டில தூக்கி போடலான்ற மாதிரி நினைக்கிறா. இப்போ ஒரு வாட்டர் கேன குறி பார்த்து எரியலான்னு நினைக்கிறா. ஆனா இவ எரிஞ்சது வேற ஒருத்தர் மேல பட்டுது. கேளுன்னு ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவர் மேல பட்டுது. அவர் பார்த்து முறைக்கிறாரு. அப்பா வாங்க ஓடிடலாம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு இருக்கால, ரமேஷை கூட்டிட்டு இங்க இருந்து ஓடுறா. இங்கதான் ஒரு சாங் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரமேஷும் சாந்தியும் இவங்க மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க. ரமேஷ் சாதாரண வேலையில தான் இருக்காரு. ஆனா சாந்தி கொஞ்சம் ரிச்சா காட்டிக்கணும்னு நினைப்பாங்க. அதனால ரொம்ப ஆடம்பரமா செலவுலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு கடையில சாப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. இவருக்கு ஃபோக்ல சாப்பிட கஷ்டமா இருக்கு. கையில எடுக்கிற மாதிரி வராது. ஆனா ஒய்ஃப் பார்த்து முறைக்கிறாங்க. ஃபோக்ல எடுத்து சாப்பிடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. வேற வழி இல்லாம ரமேஷும் ஃபோக்ல எடுத்து சாப்பிடுறாரு. இவங்க சந்தோஷமா இருக்கிறதெல்லாம் ஒரு சாங் மாதிரி காட்டுறாங்க. இப்ப மார்க்கெட் ஏரியாவை நமக்கு காட்டுறாங்க. இங்க ஒரு பாயும் அவரோட ஒய்ஃபும் கடைலாம் வச்சிருப்பாங்க. அந்த கடையில காய்கறி எல்லாம் வாங்கிட்டு ஆனின்ற ஒரு லேடி இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இவ தனியா ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்றாரு. அதுக்கு ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவ ஹஸ்பண்ட சாவடிச்சதே இவ்வளவுதான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனியோட ஹஸ்பண்டுக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிருக்கும். ஆனியும் கூட போனோம்ல, ஆனா ஆளுங்க தான் ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருப்பாங்க. 2 நாள்ல ஹஸ்பண்ட் இறந்து போயிடுவாரு. அதை நினைச்சு இவ கொஞ்சம் கூட கவலைப்படல. இப்ப என்னடானா விலை மது வேலைலாம் பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஒய்ஃப் இவர்கிட்ட டைரக்டா சொல்ல, பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட் லேடி கிட்ட தான் சொல்றாங்க. அதனால ஆனியை நினைச்சலாம் நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பாயை பொறுத்த வரைக்கும் ஆனி மேல ஒரு கண் இருக்கு. விலை மதுவா வேற செயல்படுறாங்கல்ல, என்னைக்காவது ஒரு நாள் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறாரு. நமக்கு ஸ்டார்டிங் பாப்பன் ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரை திரும்பி காட்டுறாங்க. இவரோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா குப்பெல்லாம் பிறக்கிறது தான். இப்ப குப்பையில ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இப்ப கேளுவை நமக்கு காட்டுறாங்க. கேளு கத்திலாம் ரெடி பண்ணி கடைக்கு சப்ளை பண்ணுவார் போல. இப்ப சப்ளை பண்ணி காசெல்லாம் வாங்கிட்டு இருக்காரு. இவர் காசை வாங்கிட்டு இருக்கும் போதுதான் பாப்பன் குப்பையை கிளறத பாக்குறாரு. குப்பையை கிளறன்ற மாதிரி குப்பையெல்லாம் வெளியே போட்டுட்டு இருக்காரு. உள்ள இருந்து எடுக்கிறனா குப்பையை திரும்பி பழையபடி உள்ள போடு, அப்படியே போட்டுட்டு போகாதன்ற மாதிரிலாம் கேளு சொல்றாரு. அப்படியே தான் போட்டு போவேன், உன்னால என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி பாப்பன் கொஞ்சம் தெனாவட்டா பேசுறாரு. கோவப்பட்ட கேளு இருக்காருல, ஒரு பாட்டில வச்சு பாப்பனோட மண்டையிலே ஒரு போடு போடுறாரு. இப்ப எல்லாருமே சுத்தி இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. அவர் தலையில இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. இத பத்தி கேளு கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாரு. அமைதியா இங்க இருந்து கிளம்புறாரு. நீ எதுக்கே அந்த கேளு கிட்ட பிரச்சனை வச்சுக்கிட்ட அப்படின்ற மாதிரி பாப்பன் கிட்ட கேக்குறாங்க. ஆக்சுவலா இந்த கேளுவை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்துல நக்சல் மாதிரிலாம் செயல்பட்டு இருப்பாரு. ரொம்ப ஆபத்தானவன், கிறுக்கன், அவன் கிட்ட வச்சுக்காதன்ற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. அவன் கிறுக்கனா நான் மட்டும் யாரு, நானும் கிறுக்கன் தான். ஒரு நாள் இந்த கேளுவை கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி கோவமா சொல்றாரு. நமக்கு ஒரு பாயை காமிச்சாங்கல்ல, அந்த பாய் இந்த பாப்பனுக்கு ஃப்ரெண்டு போல. அவர் கூட சேர்ந்த மாதிரி தான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல வேற ஒருத்தரும் இருக்காரு. அவர் பேரு முரளி அப்படின்றது. இவங்க எல்லாருமே ஒரே ஏரியாவை சேர்ந்தவங்க போல. இப்ப பாப்பனை பாக்குறதுக்காக ஒரு இந்திக்கார பையன் வந்திருக்கான்.
அவன் ஒரு ஃபேக்டரியில தான் வேலை பார்ப்பான். அங்க இருக்க ஒரு ஸ்டீல் பாரை தான் தூக்கிட்டு வந்திருக்கான். அண்ணன் இதை வித்து தர முடியுமான்ற மாதிரி இவர்கிட்ட கேட்கிறான். ஏன்னா இவர் அந்த மாதிரி பொருள் விற்கிறவர் தானே, அதனால தான் கேட்கிறான். ஆனா இவர் இருக்கார்ல, என்ன கம்பெனில இருந்து திருடிட்டு வந்தியா, இதெல்லாம் என்னால விற்க முடியாது, கிளம்புன்ற மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்லிட்டாரு. அவனும் இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப எல்லாருமே பாப்பன் கிட்ட என்ன விஷயம்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ற மாதிரி பாப்பன் சொல்லிட்டாரு. இந்த ஏரியாவோட கவுன்சிலரை காட்டுறாங்க. அவர் இந்த இடத்துக்கு வரும்போது அந்த ஆனி இருக்காங்கல்ல, தொழிலுக்காக இங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. ஒரு பார்வை பார்த்துட்டு இவருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பாப்பன் அடி வாங்கினதை பத்தி இவர் கேள்விப்பட்டிருக்காரு போல. என்ன பாப்பா அடி வாங்கினியான்ற மாதிரி கேட்கிறாரு. சேச்சா நானும் பதிலுக்கு அடிச்சேன்ற மாதிரிலாம் பாப்பன் சமாளிச்சிட்டு இருக்காரு. பாப்பா என்னைக்கு உனக்கு எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுன்ற மாதிரி கவுன்சிலர் கிளம்புறாரு. மீரான்னு ஒரு சின்ன பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணு இப்ப பஸ்ல வந்துட்டு இருக்காங்க. பாப்பன் குப்பை எடுத்துட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. பெரியப்பா பெரியப்பான்னு கூப்பிடுறாங்க. அவர் கண்டுக்காத மாதிரி தலையெல்லாம் திரும்பிக்கிறாரு. திரும்பி திரும்பி இந்த பொண்ணு கூப்பிடுறாங்க. என்னடி பிச்சைக்காரனை பார்த்து பெரியப்பான்னு சொல்றேன்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் கேட்கறாங்க. அவர் பிச்சைக்காரர்லாம் இல்ல, என்னோட பெரியப்பா தான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பிச்சைக்காரர் இவளோட பெரியப்பாவா அப்படின்ற மாதிரி சுத்தி இருக்க எல்லா பொண்ணுங்களும் கிண்டல் பண்றாங்க. ஒரு பொண்ணு தான் பர்டிகுலரா ரொம்ப கிண்டல் பண்றா. கோவப்பட்ட மீரா இருக்கா பாத்தீங்களா, அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறா. எல்லாருமே சேர்ந்த மாதிரி தடுத்துடுறாங்க. இப்ப பிரின்சிபல் இருக்காருல, ரெண்டு பேரோட பேரண்ட்ஸையும் வர வச்சிடுறாரு. ரெண்டு பேருக்குள்ள எதனால சண்டைன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. சரி ரெண்டு பேருமே சமாதானம் ஆகுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி இந்த இடத்துல சாரி எல்லாம் கேட்டுக்கிறாங்க. அப்படிதான் இருக்கணும், கிளாஸுக்கு போங்கன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப பேரண்ட்ஸும் கிளம்பலான்ற மாதிரி நடக்கிறாங்க. நீங்க ரெண்டு பேர் மட்டும் நில்லுங்கன்ற மாதிரி மீராவோட பேரண்ட்ஸை மட்டும் நிக்க வச்சு பேசுறாரு. ஆக்சுவலா இவங்க கடைசி 3 மாசமா டேர்ம் ஃபீஸ் கெட்டல போல. இன்னும் எவ்வளவு நாள் தான் எடுத்துப்பீங்க, நீங்க சீக்கிரமா ஃபீஸை கெட்டுங்க, அப்படி இல்லைன்னா பொண்ணை கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு மாத்திருங்க, இந்த ஸ்கூலுக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கோவமா சொல்றாரு. இப்ப மீராவும் வாசல்ல உட்காந்து டிராலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு பாப்பன் வராரு. பாப்பன் பாப்பன்ன்ற மாதிரி சந்தோஷமா பக்கத்துல போயிடுறா. பாப்பன் உண்மையிலேயே பெரியப்பா தான் போல. எதுக்காக பார்த்துட்டோம் பார்க்காத மாதிரி போனீங்கன்ற மாதிரி கேட்கிறா. இல்ல என்ன பார்த்தா உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை கிண்டல் பண்ணுவாங்கல்ல, அதனால தான் கண்டுக்காத மாதிரி போயிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க கண்டுக்காதது தான் எனக்கு கஷ்டமா இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் பேசுறத நினைச்சு எனக்கு கவலை இல்லைன்னு சொல்றா. இந்த பாப்பன் சாக்லேட்லாம் தந்துட்டு இருக்கிறத சாந்தி கவனிக்கிறாங்க. இப்ப கோவமா ஹஸ்பண்டை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு வேலையில ஏதோ ஒரு பிரச்சனை போல. அந்த டென்ஷன்ல இருக்கும் போது தான் ஒய்ஃப் வந்து கோவப்படுறாங்க. உங்க அண்ணன் எப்ப பாரு அழுக்கு ட்ரெஸ்ஸோட வந்து சாக்லேட்லாம் தந்துட்டு இருக்காரு, நம்ம பொண்ணுக்கு தான் பிரச்சனை வரும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. என்னடி பிரச்சனை வரும் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் கோவமா பேசுறாரு. சாந்தியோட தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிருப்பாங்க. அப்படி கல்யாணம் பண்ணும் போது ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, இந்த வீடு அடமான வச்சு நிறைய காசெல்லாம் தந்திருப்பாரு. வீட்டுக்கு மாசம் மாசம் காசு தரணும்ல, அதுக்காக ஆபீஸ்ல கை வச்சு இவர் காசு எடுத்திருப்பாரு. இப்ப கணக்கு பார்க்கும்போது எல்லா காசையும் நான் திரும்பி வைக்கணும், அப்படி வைக்கலன்னா வேலை போயிடும், வேலை போய் கொஞ்ச நாள்ல வீடும் போயிடும், நம்ம வாடகை வீட்டுக்கு தான் போகணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னாலாம் வாடகை வீட்டுல இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒய்ஃப் கோவமா சொல்றாங்க. அதே சமயம் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நேரடியா பாப்பன் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. எப்ப பாரு எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சாக்லேட்டை மூஞ்சிலேயே விசிறி அடிக்கிறாங்க. இத பாக்குற ரமேஷ் கோவத்துல பலார்னு அரைஞ்சிடுறாரு. இப்ப கூட பாப்பன்னு ரமேஷ தான் திட்டுறாரு. இப்படிதான் லேடிஸ் மேல கைய வைப்பியா, இந்த மாதிரிலாம் பண்ணாதன்ற மாதிரி தம்பி கிட்ட சொல்லிட்டாரு. நான் கிளம்புறேன்ற மாதிரி சோகமா இங்க இருந்து கிளம்பவும் செய்யறாரு. அப்படியே கட் பண்ணி கேளுவ நமக்கு காட்டுறாங்க. குப்பை எங்க இருந்தாலும் சரி அதை குப்பை தொட்டில கேளு போடுவார் போல, அந்த மாதிரி போடுறதுக்காக நடக்கிறாரு. அப்ப மண்டையிலேயே யாரோ அடிக்கிறாங்க. திரும்பி பார்த்தா பாப்பன் தான் இருக்காரு. பின்னாடி வந்து அடிச்சிட்டியே அப்படின்ற மாதிரி கேளு சொல்றாரு. நீ கூட தான் பேசிட்டு இருக்கும் போதே அடிச்ச, அதுக்கு என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பாப்பனும் நல்லா இவரை போட்டு அடிச்சுட்டு கிளம்பிடுறாரு. இப்ப காலையில சந்தைக்கு வந்தவர் என்ன பண்றாருன்னா எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி கத்தி பேசுறாரு. அந்த கேளு அடிச்சதை எல்லாருமே பாத்தீங்கல்ல, நானும் அந்த கேளுவ பதிலுக்கு பயங்கரமா அடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் அந்த கேளு என்கிட்ட வாலே ஆட்ட மாட்டான், அப்படி ஆட்டினா ஒட்ட நறுக்கிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசுறாரு. இது ஆனியும் இன்னும் நிறைய பேரும் வேடிக்கைலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப வேடிக்கை பார்த்த சிலர் இருக்காங்கல்ல, கேளுவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. நிறைய குப்பை தொட்டிலாம் இருக்கு பாத்தீங்களா, கேளு தான் அதெல்லாம் வைக்கிறாரு போல, சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப வந்தவங்க இருக்காங்கல்ல, அவன் இந்த மாதிரிலாம் பேசினா நீ பதிலுக்கு திரும்பி ஏதாவது பண்ணிடாத அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான்லாம் பண்ண மாட்டேன், நான் அடிச்சதுக்கு அவன் பதிலுக்கு அடிச்சிட்டான், என்ன பின்னாடி இருந்து அடிச்சிட்டான், அதான் எனக்கு சின்ன கோவம், மத்தபடி என்னால இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப பாப்பன் அவரோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. ரொம்ப சாதாரணமா தான் இந்த வீடு இருக்கு. தம்பி இவருக்காக வெயிட் பண்ணிட்டாரு. இவரும் என்ன விஷயம் கேக்குறாரு. இன்னைக்கு வீட்டுக்கு நீங்க சாப்பிட வரணும்னு தம்பி சொல்லிட்டாரு. இல்லடா உன் ஒய்ஃப்லாம் இருப்பா, வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. வர சொன்னதே ஒய்ஃப் தான், கண்டிப்பா நீங்க வரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஓஹோ உன் ஒய்ஃபே வர சொல்லியிருக்காளா, அப்ப கண்டிப்பா வரேன், நல்லதா ஒரு சட்டையை போடுறன்ற மாதிரி ஓரளவுக்கு நல்லா இருக்க சட்டையை போட்டுறாரு. இப்ப தம்பி கூட கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப பக்கத்து வீட்டு லேடி இருக்காங்கல்ல, இன்னைக்கு பீஃப் செஞ்சேன்ன இந்தாங்க அப்படின்ற மாதிரி கொஞ்சம் தராங்க. இவருமே அதை வாங்கிக்கிறாரு. இப்ப தம்பி கூட டிராவல் பண்ணி வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் வந்தோட மீராவும் சந்தோஷமா கட்டிலாம் புடிச்சிட்டு இருக்கா. அம்மா வரதை பார்த்தோன்னா மீரா விலகி போயிடுறா, லைட்டா பயந்துட்டு இருக்கா. ஆனா அம்மா கோவம்லாம் படமாட்டாங்க, ஏன்னா வர சொன்னதே அவங்க தானே, இவரை வெல்கம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க.
அப்பதான் ரமேஷ் ஒரு விஷயத்த சொல்றாரு. ரமேஷ் நல்லா படிச்சிருப்பாரு, அண்ணன் தான் கஷ்டப்பட்டு இவரை படிக்கலாம் வச்சிருப்பாரு. ஏன்னா இவங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்களா இருக்கும் போதே பேரண்ட்ஸ் இறந்து போயிருப்பாங்க. தம்பி இதெல்லாம் சொல்லும் போது அண்ணன் லைட்டா எமோஷனல்லாம் ஆயிட்டு இருக்காரு. அதே சமயம் ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நான் அன்னைக்கு உங்ககிட்ட நடந்துகிட்ட விதத்துக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் நான் பெருசாவே எடுத்துக்கலாமா, நீ ஃபீல் பண்ணது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே வாசல்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சரிடா நான் கிளம்புறேன்ற மாதிரி அண்ணன் கிளம்ப போறாரு. அண்ணன் இன்னைக்கு நைட்டு இங்கேயே தங்குன்ற மாதிரி தம்பியும் சொல்றாரு. சரின்ற மாதிரி இவரும் இவங்களோட வீட்லயே தங்கிடுறாரு. மறுநாள் காலையில அந்த சின்ன பொண்ணு அழுவுற மாதிரி சவுண்டு கேக்குது. எதுக்காக இந்த பொண்ணு அழுவுறான்ற மாதிரி பாப்பன் கண்முழிக்கிறாரு. அந்த சின்ன பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, ரமேஷையும் சாந்தியும் பார்த்துதான் அழுதுட்டு இருக்கா. அவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. ரெண்டு பேரோட வாயில இருந்து நொர தள்ளிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேருமே சூசைட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா கடன் பிரச்சனை எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதை பத்தி லெட்டர்ல எழுதி வச்சிருக்காரு. எங்க பொண்ணை சாவடிக்க மனசு வரல, நீ நல்லபடியா பாத்துக்கோன்ற மாதிரி எழுதியிருக்காங்க. இவர் இதுக்கப்புறம் அந்த பொண்ணை பாத்துக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப சில ரிச்சுவல்லாம் அந்த பொண்ணை பண்ண வச்சிடுறாரு. வீட்டை கொஞ்ச நாள்ல ஜப்தி பண்ணிடுவாங்கன்ற மாதிரி ரமேஷ் சொன்னாரு பாத்தீங்களா, அதே மாதிரி வீட்டை ஜப்தி பண்ணிடுறாங்க. இவருமே நம்ம வீட்டுக்கு கூட்டு போலாம்னு நினைக்கிறாரு. இதுக்கு முன்னாடி பெரியப்பா வீட்டை இந்த பொண்ணு பாத்துருக்கவே மாட்டாங்க. அந்த ஏரியாவே ரொம்ப லோக்கலா இருக்குல்ல, இந்த பொண்ணு இங்கதான் வீடு இருக்கான்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு பையனுக்கு இந்த பொண்ணை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருது போல, வாயை புலந்து இந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கான். இதை கவனிக்கிற முரளி இருக்காருல, வாயை கொஞ்சம் மூடுறான்ற மாதிரி மூடி விடுறாரு. பக்கத்து வீட்டு அக்கா இருக்காங்கல்ல, இதுதான் உங்க தம்பி பொண்ணான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் இந்த சின்ன பொண்ணை வீட பாக்குறா. ரொம்ப சின்னதாவும் ரொம்ப அழுக்காவும் இருக்குல்ல, இதுதான் நம்ம தங்க போற வீடான்ற மாதிரி கேக்குறா. இவரும் ஆமான்ற மாதிரி சொல்றாரு. இவ என்ன நினைக்கிறான்றதை இவரால புரிஞ்சுக்க முடியுது. இவர் பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கவலைப்படாத, சீக்கிரமா சரி பண்ணிடுறேன்னு சொல்றாரு. இப்ப நைட் இவர் தூங்கிடுறாரு. முழிப்பு வந்து பார்க்கும் போதுதான் அந்த பொண்ணு தூங்காம இருக்கிறது தெரிய வருது. என்னம்மா இன்னும் தூங்கலையான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல எனக்கு இந்த இடத்துல தூக்கமே வரமாட்டேங்குது, பயம்தான் வருது, கற்பாம்பூச்சி பல்லின்னு ஏதாவது வந்துருமான்னு பயமா இருக்குன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. இதை கேட்கிற இவர் இருக்கார்ல, சரி வா உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாய் இவருக்கு ஃப்ரெண்டு தானே, பாய் வீட்டுல தங்க வைக்கலான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நைட்டு நேரம் கதவை தட்டுறாரு. இந்த நேரத்துல எழுப்பிட்டேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கன்னு மன்னிப்புலாம் கேட்கிறாரு. பாயம் என்ன விஷயம்னு கேட்கிறாரு. என் வீடு இவளுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, கொஞ்ச நாள் மட்டும் உங்க வீட்டுல வச்சுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. பாய்க்கு லைலான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க, கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, என் ரூம்லயே தங்க வச்சுக்கிறேன்ற மாதிரி பொண்ணு சொல்றாங்க. இந்த பாயம் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. நாங்க பாத்துக்கிறோம், கவலைப்படாம போயிட்டு வான்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி இவரும் இங்க இருந்து நடக்கிறாரு. ஆனா தனியா ஒரு வீட்டுல விட்டுட்டு போறது இவருக்கு லைட்டா கஷ்டமா தான் இருக்கு. சீக்கிரமா வீடை சரி பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இந்த லைலாக்கு நிச்சயதார்த்தம் எல்லாம் முடிஞ்சிருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா, இப்ப ஃபியான்சி கிட்ட இவங்க வீடியோ கால்ல தான் பேசிட்டு இருக்காங்க. அந்த ஃபியான்சிய பக்கத்துல இருக்க பொண்ணு யாருன்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே இந்த பொண்ணை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஃபியான்சி இருக்காருல, சில ரிச்சுவலுக்காக நாளைக்கு நான் அந்த இடத்துக்கு வரப்போறேன், ஃப்ரெண்ட்ஸோட வரப்போறேன், அப்போ உன்னை நேர்ல பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப மறுநாள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய ரிச்சுவல்லாம் நடக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ரிச்சுவலுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஜாலியா எல்லாருமே டான்ஸ் எல்லாம் பண்றாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பாப்போன்னு கவனிச்சுட்டு போறாரு. இங்க இருக்கிற ஒரு பையனுக்கு இந்த பொண்ணை பிடிக்கும் பாத்தீங்களா, அந்த பையனுமே இந்த பொண்ணை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கான். இப்ப ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு அவங்க கிளம்பிடுறாங்க. பாப்பன் ரொம்ப வருஷமாவே ஒரு நபருக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த நபர்கிட்ட இவரோட கஷ்டத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு. இப்ப குடிக்கிற பழக்கத்தை கூட விட்டுட்டேன், நான் இதுக்கப்புறம் நிறைய வேலை பார்க்க போறேன், எனக்கு ஒரு வீடு மட்டும் ஏற்பாடு பண்ணி தாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சரி என் பையனை போய் பாருன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் அந்த பையனை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. உங்களை பத்தி எல்லா விஷயத்தையும் அப்பா சொன்னாரு, கவலையே படாதீங்க, நீங்க ஆசைப்படுற மாதிரியே வீடை ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதாவது கொஞ்சம் கொஞ்சமா காசை அடிக்கிற மாதிரி தான் பிளான் இருக்கும். இப்ப அந்த இந்திக்கார பையனை பார்க்கறதுக்காக இந்த பாப்பன் வந்திருக்காரு. அவன் வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும் போதுதான் இவர் வந்திருக்காரு. அன்னைக்கு நீ ஒரு டீல் சொன்னல, அதை நான் பண்றேன்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இந்த பையனுமே வீட்டுக்குள்ள கூட்டு வந்துடுறான். அவன் அன்னைக்கு ஒரு பார் காமிச்சான்ல, இந்த இடத்துல என்னடானா நிறைய பாரை வச்சிருக்கான். ஆபீஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சுட்டுட்டு வந்திருக்கான் போல. இந்த ஸ்டீல் ஓரளவுக்கு நல்ல ரேட்டு போகும் போல, கொஞ்சம் கொஞ்சமா நான் விக்கிறேன்ற மாதிரி பாப்பன் சொல்றாரு. இவன் இருக்கான்ல, என் ரூம் சாவியை நீங்களே வச்சுக்கோங்க, அப்பப்ப வந்து எடுத்துக்கணும்னா எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றான். சரின்ற மாதிரி பாப்பனுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா வீடெல்லாம் இப்ப ரெடி பண்ணிடுறாங்க போல, அந்த வீட்டுக்கு தான் இவங்க குடி வந்துடுறாங்க. இப்ப பால் காய்ச்சற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுமே இந்த இடத்துல சந்தோஷப்படுறா. பால் காய்ச்சற அன்னைக்கு ஸ்வீட்லாம் தருவாங்கல்ல, இந்த பொண்ணு ஸ்வீட் தரதுக்காக வரும்போது அந்த பையன் எடுக்க வரான். ஆனா இந்த பொண்ணு சட்டுன்னு தட்டை விளக்கிடுறாங்க. இப்ப மீரா லைலா கூட சேர்ந்த மாதிரி தான் நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த இடத்துல அந்த கேளு இருக்காருல, குப்பையெல்லாம் போட்டுட்டு இருக்காரு. இந்த பொண்ணும் குப்பை எடுத்துட்டு போய் போட்டுருங்கன்ற மாதிரி தரா. உனக்கு தான் கை இருக்குல்ல, நீயே போடுன்ற மாதிரி சொல்றாரு. அப்ப நீங்க போட மாட்டீங்களான்ற மாதிரி இவ தூக்கி கீழே போட்டுறா. இவரும் லைட்டா முறைக்கிறாரு. அவர் முறைக்கிறாரு பாரு, வா கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி லைலா கூப்பிடுறாங்க.
அதை பத்திலாம் இந்த பொண்ணு கவலையே பட மாட்டா. அவரை கிண்டல் பண்ற மாதிரி பார்த்துட்டு கிளம்புறா. பாப்பனு மூட்டையில் தானே பொருள்லாம் தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. அதனால அவருக்காக ஒரு வண்டியை ஏற்பாடு பண்ணி தராங்க. பாப்பனும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. ஆக்சுவலா ஒரு கவுன்சிலரை பத்தி சொன்னா பாத்தீங்களா, அவருக்கு கேளுவை சுத்தமா பிடிக்காது. கேளுவை ஏத்தி விடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. நீ பாப்பன் கிட்ட மண்டையிலேயே அடி வாங்கினல அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. கேளு இதுக்கு பெருசா ரியாக்ட் பண்ண மாட்டாரு. கேளுக்கு இந்த கடைக்காரர் ஃப்ரெண்டு போல, நான் வரேன்ற மாதிரி அந்த கடைக்காரரை பார்த்து சொல்லிட்டு போயிடுறாரு. கடைக்காரர் இருக்காருல, தேவையில்லாம கேளுவை கிண்டல் பண்ற வேலைலாம் வச்சுக்காதீங்க. கேளுவை பத்தி முழுசா உங்களுக்கு தெரியாது, அவன் பயங்கரமான ஆளுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப கேளு நடந்து போறத நமக்கு காட்டுறாங்க. இன்னும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, அதனால பிரின்சிபலை பார்த்து பேசுறதுக்காக பாப்பன் வந்திருக்காரு. ஸ்கூலை பார்க்கும்போது இவர் ஸ்கூல் டைம்ல பண்ண லூட்டிலாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கிட்டே பிரின்சிபலை பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. பிரின்சிபல் கிட்ட சீக்கிரமா நான் கட்டிடுறேன், கொஞ்சம் டைம் தாங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. சரி நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்கன்னு பிரின்சிபல் கேக்குறாரு. இவரும் ஸ்கூலோட பேரை சொல்றாரு. இந்த கிளாஸ்ல படிச்ச பாப்பன் நீ தானான்னு கேக்குறாரு. நான் தான்டா ஜோசப்னு சொல்றாரு. டே ஜோசப் நீயான்ற மாதிரி இவரும் ஜாலியா பேசுறாரு. ஆக்சுவலா இவங்க ரெண்டு பேருமே ஸ்கூல் டைம்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருந்திருப்பாங்க. தம் அடிச்சு இவங்க ரெண்டு பேருமே டீச்சர் கிட்ட எல்லாம் மாட்டிருப்பாங்க. அதை பத்திலாம் இப்ப ஜாலியா பேசிக்கிட்டே பிரசன்ட்ல தம் அடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பிரின்சிபலுக்கு நம்ம பிரின்சிபல்னு ஞாபகம் வருது. பிரின்சிபல்ன்றத மறந்து தம் அடிச்சிட்டு இருக்கான் பாரு. முதல்ல இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்றாரு. டே ஃபீஸ்ல கொஞ்சம் அமௌண்ட் குறைன்ற மாதிரிலாம் பாப்பன் கேக்குறாரு. என்னாலாம் எதுவுமே பண்ண முடியாது, மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் அதெல்லாம் போகும், நீ சீக்கிரமா ஃபீஸை கட்டுற வேலையை பாருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. திரும்பி இந்த பொண்ணு ஸ்கூலுக்கு எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல டூருக்கு கூட்டு போக போறாங்க போல. இப்ப பேரண்ட்ஸ் எல்லாம் விடுறதுக்காக வந்திருக்காங்க. இவரும் விடுறதுக்காக வந்திருக்காரு. பொண்ணை நல்லபடியா பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. கவலைப்படாதீங்க சார், நல்லபடியா பாத்து போன்ற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இப்ப இவருக்கு வேற ஒரு வேலை இருக்கு போல, அந்த வேலையை முடிக்கணும்ன்ற மாதிரி இவரோட ஆட்டோக்கார ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. அந்த ஃப்ரெண்டுமே வேகமா கூட்டு போறாரு. இவர் வேலை எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருது. இப்ப ஸ்கூலுக்கு வந்து பசங்க வரலையான்னு கேக்குறாரு. சார் பசங்க எல்லாம் ஈவினிங்கே வந்து வீட்டுக்கு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு கால் வரலையேன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப போன் எடுத்து பார்த்தா இவரோட போன் ஆஃப்ல இருக்கிறது தெரிய வருது. பசங்க வீட்டுக்கே போயிருப்பாங்க சார், நீங்க வீட்டுல போய் பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. இவரும் போலான்ற மாதிரி ஆட்டோல ஏறி இங்க இருந்து கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி கேளுவை நமக்கு காட்டுறாங்க. கேளு வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது நிறைய போலீஸுங்க சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. விசாரணை பண்ணோம், ஸ்டேஷன் வரைக்கும் வாங்கன்ற மாதிரி இவரை கூப்பிடுறாங்க. இங்கதான் படத்தோட இன்டர்வல போடுறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை இப்ப நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவர் ஆட்டோல வீட்டுக்கு வந்துடுறாரு. பொண்ணு வீட்டுல தான் இருப்பான்ற மாதிரி உள்ள வராரு. பார்த்தா வீட்டுல அவங்க இல்லன்றது தெரிய வருது. அப்ப இன்னும் வரலையான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சரி தேடி பார்ப்போன்ற மாதிரி பக்கத்துல எல்லாம் இவர் விசாரிக்கிறாரு. இப்ப பாய் வீட்டுல வந்து விசாரிக்கிறாரு. இங்கெல்லாம் வரலையன்ற மாதிரி பாய் சொல்றாரு. இப்ப பாப்பனுக்கு பயம் வந்துடுது. எல்லார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருமே பேசி பேசி கவுன்சிலருக்கு இந்த தகவல் போயிருது போல. கவுன்சிலர் என்ன பண்றாருன்னா எஸ்ஐக்கு கால் பண்றாரு. சார் என்ன ஏதுன்னு உடனே வந்து பாருங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரின்ற மாதிரி ஆளுங்களும் ஏத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த பொண்ணு முதல்ல ஸ்கூலை விட்டு வெளியே வந்தாளா, யாராவது கடைசியா பாத்தீங்களான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அப்ப பாயோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நான் பார்த்தேன்ற மாதிரி பார்த்த விஷயத்த சொல்றாங்க. ஆக்சுவலா பாயும் ஒய்ஃபும் கடை வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அந்த கடையில இவங்க வியாபாரம் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அப்பதான் ஸ்கூலை விட்டு இந்த பொண்ணு இருக்கால ஒரு சார் கூட சேர்ந்த மாதிரி நடந்து போயிட்டு இருக்கா. அது யாருன்னு தெரியுமான்ற மாதிரி எஸ்ஐ கேக்குறாரு. சார் அவர் அங்க வேலை பார்க்கிறவர் தான், எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சோ அது மூலியமா அந்த சாரை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அந்த சாருமே என்ன நடந்தது அப்படின்றத சொல்றாரு. ஆக்சுவலா கூட்டு போக யாருமே வரல, அதனால இவர் கூட அனுப்பி வச்சிருப்பாங்க. இவருமே வீட்டுக்கிட்ட கூட்டு வந்துடுறாரு. உன்னோட பெரியப்பா வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல இல்ல இதுக்கப்புறம் நானே பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்கன்ற மாதிரி மீரா சொல்லியிருப்பா. சரின்ற மாதிரி இவர் கிளம்பி இருப்பாரு. இப்ப எல்லா பகுதியிலயும் தேடுறாங்க. இந்த பொண்ணு காணோன்ற மாதிரி வாட்ஸ்அப்லயும் ஷேர்லாம் பண்றாங்க. அப்படி ஷேர் பண்ண விஷயத்த அவளோட ஃப்ரெண்டு பாக்குறா. அப்பா மீரா காணுமான்ற மாதிரி அப்பா கிட்ட சொல்றா. கவலைப்படாதமா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி அப்பாவும் சொல்றாரு. ஆனா எங்க தெரியும் அந்த மீராவை கண்டுபிடிக்க முடியல. பாப்பன் உங்களை நம்பி ஒரு பிரயோஜனமா கிடையாது, மீராவை நானே கண்டுபிடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோவமா இங்கிருந்து கிளம்பி போறாரு. இப்ப மறுநாள் காலையில ஒருத்தர் வேலை பார்க்கறதுக்காக வராரு. அந்த இடத்துல இருக்க ஒரு மூட்டையில தான் அந்த பொண்ணோட பாடி இருக்கு. பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. இப்போ ஒரு பையன் இந்த ஏரியால இருக்க எல்லாருக்குமே இந்த தகவலை கொடுக்குறான். இப்ப போலீஸ்லாம் இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா இந்த விஷயம் பாப்பனுக்கு இன்னும் தெரியாம தான் இருக்கு. ஏன்னா பாப்பன் நைட்டு கிளம்பி போனார்ல, திரும்பி வந்திருக்கவே மாட்டாரு. பாப்பன் வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, எல்லா விஷயத்தையும் பண்ணலான்ற மாதிரி கவுன்சிலர் முன்னாடி இருந்து எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த பொண்ணு ஒரு பையனுக்கு பிடிக்கும் பாத்தீங்களா, அவனுமே இந்த பொண்ணு இறந்து போயிருக்கிறத பார்த்து பயங்கரமா ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி மீராவோட ஃப்ரெண்டும் இந்த இடத்துக்கு வந்து பார்த்து அழுதுட்டு இருக்காங்க. பாப்பன் கிட்ட எப்படி சொல்றது அப்படின்ற மாதிரி பாயும் முரளியும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பதான் பாப்பன் இந்த இடத்துக்கு வராது. எதுக்காக மீராவோட போட்டோலாம் வச்சிருக்கீங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு.
போக போக தான் மீரா இறந்து போயிட்டாங்கன்றது இவருக்கு தெரிய வருது. இவர் பயங்கரமா உடஞ்சு போயிடுறாரு. இந்த இடத்துல ஃபீல் பண்ணி அழுகுறாரு. சுத்தி இருக்க எல்லாருமே இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மீராவை இவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்தீங்களா. மீரா கூட விளையாண்ட விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மீராக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த ஃப்ரெண்டுமே கூட விளையாண்ட விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதை தாண்டி இந்த ஏரியால ஒரு பையன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த பையன் கிட்ட அவங்க சரியா பேசி இருக்கவே மாட்டாங்க. அந்த பையன் ஐஸ்கிரீம்லாம் தரான். அந்த பொண்ணு வாங்க மாட்டேன்னு சட்டுன்னு கையில புடுங்கி சிரிக்கிறாங்க. இவனுமே சிரிச்சுக்கிட்டே போயிருப்பான். அந்த பொண்ணு இறந்து போய் ஒரு வாரத்துக்கு மேல ஆயிருது. இன்னும் போலீஸுங்க குற்றவாளியை கண்டுபிடிக்கல. இது சார்ந்து இந்த கவுன்சிலர் இருக்காரு பாத்தீங்களா, மீட்டிங் மாதிரிலாம் பிளான் பண்றாரு. அந்த மீட்டிங்ல போலீஸை போட்டு பயங்கரமா கிளின்னு கிழிக்கிறாரு. இதை பத்தி நியூஸ் சேனல்ல சேர்ந்தவங்களும் கவர்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏசிபியோட ஒய்ஃப் கவனிச்சிட்டு இருக்காங்க. இவங்களுக்குமே ஒரு பொண்ணு இருக்கும். அதனால இவங்க இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட பார்த்து முறைக்கிறாங்க. அதனால ஏசிபி இருக்காருல்ல, அந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாரு. இன்னும் என்னதான் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரமா இந்த கேஸை முடிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த ஆளு தான் வேற கேஸ் ஹேண்டில் பண்ண சொன்னாரு. இப்ப என்னடா இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுன்னு சொல்றாரு. இவரை வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் புலம்புறாரு. ஆக்சுவலா அந்த ஸ்பாட்டுக்கு பக்கத்துல ஒரு குவார்டர்ஸ் இருக்கும். அந்த குவார்டர்ஸ்ல மேக்ஸிமம் நார்த் இந்தியன்ஸ் தான் தங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தெரியுமா, தெரிஞ்சா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. எங்களுக்குலாம் எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்றாங்க. இன்ஸ்பெக்டர் கேளுவ பார்க்க வந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, இப்பதான் அந்த சீன் வருது. அப்படியே கட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்கிறத காட்டுறாங்க. மீடியா ஆட்கள் இருக்காங்கல்ல, கேஸ்ல புதுசா ஒரு திருப்பம் வந்திருக்கு, சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது ஃபுட்டேஜ் கிடைச்சிருக்கான்ற மாதிரி எல்லாருமே நியூஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப கேளுவ தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு வராங்க. கேளுவ எதுக்காக கூட்டு வராங்கன்னு எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. இப்பதான் அந்த ஃபுட்டேஜ் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா இவர் குப்பை தொட்டியில போடுற மாதிரி எடுத்து போட்டுட்டு இருக்காரு. அப்ப இந்த பொண்ணு பக்கத்துல வந்து விளையாட்டு எல்லாம் காமிச்சிட்டு இருக்கா. பொண்ணு அந்த இடத்துக்கு போன்ற மாதிரி இவர் துரத்தி விடுறாரு. அந்த பொண்ணு தனியா வந்திருக்க மாட்டா, வேற ஒரு நபர் கூட தான் வந்திருப்பா. அந்த நபர் யாருன்ற மாதிரி தான் கேளு கிட்ட விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க. கேளு இருக்கார்ல, சார் நான் அந்த விஷயத்தை கவனிக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஃபுட்டேஜ் வச்சு பார்க்கும்போது இவர் கோவமா நடந்துகிட்ட மாதிரி இருக்குல்ல, எதுக்காக ஒரு சின்ன பொண்ணு கிட்ட கோவமா நடந்துகிட்டீங்க? நைட்டு நேரம் யாரு கூட அந்த பொண்ணு நடந்து வரா, யாரு கூட வரான்னு கூட பார்க்க மாட்டீங்களா? நீங்க இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்ததுனால தான் அந்த பொண்ணோட உயிர் போயிருக்கு. இதுக்கு நீங்களும் ஒரு விதத்துல காரணம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இவரை போட்டு திட்டுறாங்க. நியூஸ் மீடியா ஆட்களும் இதை பத்தி எல்லாம் கவர் பண்ணி சொல்றாங்க. கேட்கிற எல்லாருக்குமே கேளு மேல கோவம் வருது. இவன் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. இப்ப விசாரணை எல்லாம் முடிஞ்சு கேளுவ அனுப்பி விடுறாங்க. இப்ப கேளுவும் அவரோட ஃப்ரெண்ட பார்க்கலான்ற மாதிரி கடைக்கிட்ட தான் வந்துட்டு இருக்காரு. கடையில இருக்க எல்லாருமே கேளு மேல கோவத்துல இருக்காங்க. ஏன் ஃப்ரெண்டே கோவத்துல தான் இருக்காரு. கேளு நீ இங்க இருந்து கிளம்பு. அந்த பொண்ணு பாப்பன் கூட தான் வந்தாலான்னு கூட நீ பார்க்க மாட்டியா? பாப்பன் கூட வராம வேற யார் கூடயாவது வந்திருந்தா ஏன் எதுக்குன்னு கேட்க மாட்டியான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவர்கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்ல. இவர் சோகமா கிளம்பிடுறாரு. இன்ஸ்பெக்டர் திட்டினாரு பாத்தீங்களா, அதெல்லாம் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. கேளு எப்பவுமே அந்த பொண்ணு கிட்ட கோவமா தான் பேசியிருப்பாரு. ஆனா உண்மை என்னன்னு இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு அடிச்சதுக்கு முதல்ல கோவப்பட்டிருப்பாரு. அந்த பொண்ணு பயந்து ஓடி இருப்பா. அதுக்கப்புறம் இவர் சிரிச்சிருப்பாரு. ஒவ்வொரு வாட்டியும் இந்த மாதிரி தான் இவர் பண்ணுவாரு. அந்த பொண்ணு முன்னாடி சிரிக்க மாட்டாரு, கொஞ்சம் தள்ளி போய் சிரிப்பாரு. நம்ம கவனக்குறைவால அந்த பொண்ணு இறந்து போயிட்டாலே அப்படின்ற மாதிரி இவருக்கும் சோகம் இருக்கதான் செய்யுது. இப்ப நைட்டு நேரம் உள்ள தூங்கிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு பாப்பன் வந்துடுறாரு. பாப்பனுமே இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பார்ல, அதனால பாப்பன் என்ன பண்றாருன்னா இவரோட வீட்டை கொளுத்தி விட்டுறாரு. நார்த் இந்தியன்லாம் ஒரு குவார்டர்ஸ்ல இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த மாதிரி குவார்டர்ஸ்ல இருக்க ஒருத்தர் பொண்ணு கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காரு. சீக்கிரமா ஊருக்கு வாங்கப்பான்ற மாதிரி பொண்ணு சொல்றா. வந்துடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்காரு. அப்பதான் வேற ரூம்ல ஆளுங்க பேசிக்கிறது இவரோட காதுல கேக்குது. ஒருத்தன் காமிச்சான் பாத்தீங்களா, அவன் பேரு ரிங்கு அப்படின்றது. அவன் தான் போதையில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கான். வேற வழியே இல்லாம தான் அந்த பொண்ணை சாவடிச்சுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே இந்த நபர் கவனிச்சிடுறாரு. இவன் தான் அந்த சின்ன பொண்ணை சாவடிச்சிருக்கான் போலன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப நேரா ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட தகவலை கொடுக்குறாரு. இன்ஸ்பெக்டரும் டீமும் சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப சட்டுன்னு கதவை திறந்து உள்ள நுழையலான்னு பாக்குறாங்க. கரெக்டா அந்த ரிங்கு மட்டும் தப்பிச்சு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். ஆனா இவங்க இருக்காங்கல்ல, ரிங்கு ஒரு ஸ்டேஜ்ல லாக் பண்ணிடுறாங்க. இப்ப ரிங்குவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. என்னடா பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். அந்த மீரா படுத்துக்கிட்டே டிராயிங் எல்லாம் வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த ரிங்கு இந்த இடத்துக்கு வரான். பாப்பன் இல்லையான்ற மாதிரி கேக்குறான். பாப்பன் இல்லன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றாங்க. இவனுமே இங்க இருந்து நடக்கிறான். இவனோட மனசு மாறிடுது போல. இப்போ ஒரு மரத்து கீழ இருந்து ட்ரக் எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். ட்ரக் எடுத்தவன் திரும்பி இந்த இடத்துக்கு வந்துடுறான். பாப்பன் பார்ல தான் சரக்கு அடிச்சிட்டு இருக்காராம். நான் பார்க்க போறேன், நீயும் வரியான்ற மாதிரி கேக்குறாரு. ஓஹோ, அவர் திரும்பி சரக்கு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரா, நான் போய் தடுக்கணும், நானுமே வரேன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா.
சரி வான்ற மாதிரி கையை பிடிச்சி இவருமே கூட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி நடந்து வந்துட்டு இருக்க வழியில தான் கேளு குப்பையெல்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காரு. இந்த பொண்ணுமே பக்கத்துல வந்து கேளு கிட்ட கெலாட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. கேளுவும் போன்ற மாதிரி கோவப்படுற மாதிரிலாம் பண்றாரு. இந்த சமயம் ரிங்கு இருக்காங்க ஒரு ஓரமா சைலண்டா நின்னுட்டு இருக்கான். இப்ப கேளு கிட்ட பேசி முடிச்சுட்டு அந்த பொண்ணு திரும்பி வந்துடுறா. இவன் பாருக்கு கூட்டு போகாம வேற ஒரு பகுதிக்கு கூட்டு போயிட்டு இருக்கான். எதுக்காக இந்த வழியா கூட்டு போறீங்கன்ற மாதிரி இந்த பொண்ணு கேக்குறா. அப்பன்னு பார்த்து போலீஸ் ஜீப் வேற இந்த வழியா வருது. இவன் இருக்கான்ல சட்டுன்னு வாயை பிடிச்சிடுறான். இப்போ ஒரு இடத்துல மறைச்ச மாதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கான். இவன் வாயை பிடிக்கிறேன்னு மூக்கையும் சேர்த்து பிடிச்சிருப்பான். அதனால அந்த பொண்ணு மூச்சு விட முடியாம இந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு இந்த விஷயம் தெரியுது. இவனுமே அந்த இடத்துல பாடியை டிஸ்போஸ் பண்ணிட்டு சைலண்டா கிளம்பி இருப்பான். இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க எல்லாருமே பயங்கரமா இவன் மேல கோவப்படுறாங்க. ஆளுக்கு கோவப்பட்டு இவனை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காங்க. இவன் தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க பாப்பன் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. அவனுக்கு என் கையால தான் சாவுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த கம்பெனி ஓனரை நமக்கு காட்டுறாங்க. அதாவது ரிங்கு வேலை பார்த்தான்ல அந்த கம்பெனி ஓனரை தான் காட்டுறாங்க. அவர் எப்படியாவது ரிங்குவை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. ரிங்குவை பினாமி மாதிரி அவர் யூஸ் பண்றாரு போல. அவன் இருந்தா தான் வேலை ஆகும், அவனை எப்படியாவது வெளியே எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்றாரு. அதுக்காக தான் கவுன்சிலரை கூப்பிட்டு பேசலான்ற மாதிரி உள்ள வர வச்சு பேசுறாரு. ரிங்கு இந்த விஷயத்த பண்ணல, போலீஸுங்க தான் தேவையில்லாம அவன் மேல பழிய போட்டிருக்காங்க. ஊருக்குள்ள இருக்கவங்களுக்கு நீங்க தான் இந்த விஷயத்த புரிய வைக்கணும். ஊருக்குள்ள இருக்கவங்க ஏதாவது பிளான் பண்ணா என்கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி காசுலாம் தந்து அனுப்புறாரு. அதே சமயம் ஏசிபியும் இவருக்காக தான் வேலை பார்க்கறாருன்ற மாதிரி காட்டுறாங்க. இப்ப பாப்பன்னு எல்லாரும் கூடயும் சேர்ந்து சோகமா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் நியூஸ்ல ஒரு விஷயம் வருது. அவன் கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போறான்ற மாதிரி தான் நியூஸ்ல வருது. இத பாக்குற இந்த பாயோட ஒய்ஃப் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப குடிச்சிட்டு இருக்க பாய் கிட்டயும் சுத்தி இருக்க ஆளுங்க கிட்டயும் சொல்றாங்க. இத கேக்குற பாப்பனுக்கு பயங்கரமா கோவம் வருது. இங்க இருந்து கிளம்புறாரு. குவாரியில நாட்டு வெடி குண்டெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, இப்ப அங்க இருக்க ஆளுங்களை பாக்குறதுக்காக தான் வராரு. இவருக்கு நிறைய குண்டெல்லாம் வேணும்ன்ற மாதிரி கேட்டு இவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிறாரு. இப்ப கவுன்சிலர் ஆளுங்கெல்லாம் குடிச்சிட்டு இருக்க இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த நார்த் இந்தியன் பையன் மேல தப்பு இல்ல, ஈஸி டார்கெட்ன்றதுனால அவனை டார்கெட் பண்ணிருக்காங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆனா சுத்தி இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க. பாப்பனி ஏற்கனவே கொல்றதுக்கு முடிவு பண்ணிட்டான்ற மாதிரி சொல்றாங்க. இது கொல்றதுக்கே முடிவு பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி இவர் ஷாக் ஆகுறாரு. இப்ப அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி வந்துடுறாரு. வந்தவர் என்ன பண்றாருன்னா உடனே ஏசிபிக்கு கால் பண்ணிட்டாரு. அந்த பையனோட வீட்டுல இவன் பாம்பெல்லாம் செட் பண்றதுக்கு போயிருக்கான் போல சார், உடனே அமுக்குங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஏசிபி இருக்கார்ல, இன்ஸ்பெக்டர் கிட்டயும் டீம் கிட்டயும் இந்த விஷயத்த சொல்றாரு. ஸ்டார்டிங் பாம்லாம் பாப்பன் ரெடி பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த பையன் வீட்டுக்கு வந்தோன்னா சாவர மாதிரி தான் ரெடி பண்ணிருப்பாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, இந்த இடத்துக்கு வந்து இவரை லாக் பண்றாரு. லாக் பண்றவர் என்ன சொல்றாருன்னா, ஏசிபி சொல்லி தான் இந்த விஷயத்த நான் பண்றேன், நேரம் வரும்போது உன் கையாலேயே அவன் சாவர மாதிரி நான் ஹெல்ப் பண்றேன், இப்ப என் கூட வான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. சரின்ற மாதிரி இவரும் செல்லுக்கு வந்துடுறாரு. எப்ப இவரை விடுவாருன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இன்னைக்குதான் ரிங்குவை பெயில் எடுத்து வெளியே கூட்டு வர மாதிரி பிளான் இருக்கும். கூட்டு வந்தோடனே முதல்ல அவன் கெட்டப்ப மாத்துங்கன்ற மாதிரிலாம் இந்த பாஸ் சொல்றாரு. ஆளுங்களும் சரின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு ஸ்டேஷனை காட்டுறாங்க. இப்ப ஸ்டேஷனுக்கு கேளுவை லாக் பண்ணி கூட்டு வராங்க. ஏன் எதுக்குன்றது தெரியல. ஏற்கனவே பாப்பன ஒரு செல்லுக்குள்ள வச்சிருக்காங்கல்ல, அந்த செல்லுக்குள்ள தான் இன்ஸ்பெக்டர் இவரையும் விடுறாரு. மீரா இறந்து போனதுக்கு ஒரு விதத்துல இவனும் காரணம்ன்ற மாதிரி பாப்பனுக்கு ஏற்கனவே இவர் மேல கோபம் இருக்கும். இப்ப அடிக்கிறதுக்காக பக்கத்துல வராரு. கேளுவும் நான் சொல்றதை கேளுன்னு சொல்றதுக்காக வராரு. இவர் பேசவே விட மாட்டாரு. அவரை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்றது இப்பதான் வெளியே இருக்க ஆளுங்களுக்கு தெரியுது. உடனே ஓபன் பண்ணி உள்ள போகணுன்ற மாதிரி ஓபன் பண்ணி உள்ள வந்துடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, நிறுத்துன்ற மாதிரிலாம் இவரை தடுக்கிறாங்க. என்ன விடுங்க சார், அவனை கொலை பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கத்திட்டு இருக்காரு. அவர் எதுக்காக உள்ள வந்திருக்காரு தெரியுமா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவமா சொல்றாரு. இப்பதான் சில மணி நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. இன்னைக்கு தான் பெயில் வாங்கி அவனை வெளியே கூட்டு வர மாதிரி பிளான் இருந்தது பாத்தீங்களா. அவனை பாதுகாக்கிறதுக்காக போலீஸுங்களாம் இருந்திருப்பாங்க. இப்ப அவனுமே வெளியே மீடியாக்கள் கிட்ட பேட்டி எல்லாம் தந்துட்டு இருக்கான். அப்படி தந்துட்டு இருக்கும் போது நெத்தி போட்டிலேயே யாரோ ஷூட் பண்றாங்க. ஷூட் பண்ணது யாருன்னு திரும்பி பார்த்தா இந்த கேளு தான் ஷூட் பண்ணிருப்பாரு. ஸ்டார்டிங் ஒரு கன்னை ரெடி பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, ஷூட் பண்றதுக்காக தான் கன்னை ரெடி பண்ணிருப்பாரு. அவனை மட்டும் இல்ல, லாயருமே ஹெல்ப் பண்ணார்ல, லாயர் கதையும் முடிச்சிடுறாரு. இதுதான் நடந்ததுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லி முடிக்கிறாரு. செக் பண்ண ஆளுங்க கேளு இறந்து போயிட்டதா சொல்றாங்க. கேளு இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சோன்னே இவர் உடஞ்சு போயிடுறாரு. அவசரப்பட்டு இப்படி பண்ணிட்டேனே, கேளு அண்ணா எந்திரிங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஃபீல் பண்ணி அழுவுறாரு. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பாய் மேல சந்தேகப்படணும். அதே மாதிரி லைலாவோட ஃபியான்சேவா ஒருத்தர் வந்தாரு பாத்தீங்களா, அவர் மேல சந்தேகப்படணும். இதை தாண்டி ஆனிக்கும் கவுன்சிலருக்கும் நடுவுல ஏதாவது அஃபேர் போய் அதை இந்த பொண்ணு பார்த்திருப்பா, அதனால கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் நம்மளை யோசிக்க வச்சிருப்பாங்க. இந்த மாதிரிலாம் நீங்க யோசிச்சீங்களா? இல்ல, நான் இந்த நார்த் இந்தியனை பத்தி மட்டும் தான் யோசிச்சேன், இதை வச்சு நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க யோசிக்கும் போது நிறைய பேர் மேல சந்தேகப்பட்டிருப்பீங்க. அதுல ஒருத்தர் கில்லர்ன்றது கடைசியில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ
கில்லரை நான் கரெக்டா கெஸ் பண்ணிட்டேன்னு கூட நீங்க சொல்ல வாய்ப்பு இருக்கு. எப்பவுமே ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு, அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நிறைய நம்மளை யோசிக்க வைப்பாங்க. அதுல ஏதாவது ஒண்ணுதான் கண்டிப்பா நடந்திருக்கும். இந்த கதையை எடுத்துக்கோங்களேன், நார்த் இந்தியன் தான் இதை பண்ணிருப்பான்ற மாதிரி நீங்க நிறைய பேர் கெஸ் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்கா நினைச்சிருக்கணும், கடைசியில அதுதான் ஆன்சரா வரணும். அப்பதான் நீங்க கரெக்டா கெஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க எல்லா சந்தேகத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில நான் யோசிச்சு பார்த்ததுல ஒண்ணு கரெக்ட்ன்றது ஏத்துக்க முடியாது. இந்த கதையில கில்லரை நீங்க கரெக்டா கெஸ் பண்ணீங்களா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.